ஹாய் எவ்ரி ஒன். உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை உங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களோ ஐஃபோனு தாண்டா பெஸ்ட், ஆண்ட்ராய்டில் ஒன்றுமே இல்லை, தூக்கி குப்பையில போடுங்கடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு வெறுப்பேற்றுறாங்கன்னா இல்லை சீனை போடுறாங்களா, அவன்கிட்டலாம் இந்த ஒரு விஷயத்த சொல்லுங்க, இல்லாத இந்த ஒரு வீடியோவை காட்டுங்க. ஐஃபோனை ஒரு நாட்டில் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை தூக்குல ஏற்றி விட்டுருவாங்க, இல்லதான் உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க, இல்லைன்னா 3 தலைமுறை வரைக்கும் உங்களோட குடும்பம் வந்து 3 தலைமுறை வரைக்கும் நீங்க வந்து ஜெயில வந்து கிடக்க வேண்டியது இருக்கும் ஐபோனா அந்த ஒரு நாட்டுல யூஸ் பண்ணா. அப்படி எந்த நாடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஓகேவா. நம்ம இந்தியாவில வந்து நம்ம எவ்வளவோ ஹேர் கட் வந்து பண்ணியிருப்போம். எலி ஹேர் கட்டு, சைடு ஹேர் கட்டு, டபுள் சைடு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஹேர் கட் வந்து பண்ணியிருப்போம். ஆனா அந்த ஒரு நாட்டுல வெறும் 18 ஹேர் கட்டு மட்டும்தான் இருக்குது. அதுவும் அரசாங்கத்தால வந்து சொல்லப்பட்ட ஹேர் கட்டு. அதை தவிர நீங்க வேற ஏதாச்சும் ஸ்டைலா நான் அஜித் மாதிரியே பண்றேப்பா, விஜய் மாதிரியே பண்றேப்பா நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களை ஜெயிலுக்குள்ள பிடிச்சி போட்டுருவாங்க. என்னடா சின்ன விஷயத்துக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவ்வளவு பேர் புகழ் கொண்ட அந்த ஒரு நாடு தான் நார்த் கொரியா. முழு விவரம் இந்த வீடியோல. ஐபோனுன்ற ஒரு மேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்டர்நெட்டை பத்தி நம்ம பார்த்துடலாம். நார்த் கொரியால இன்டர்நெட் யூஸ் பண்ணவே முடியாது. மீறியும் நீங்க ஹேக்கிங் ஏதாச்சும் பண்ணி நீங்க வந்து வெளிநாடுகள் உள்ள இன்டர்நெட்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தூக்கு தண்டனை இல்லைன்னா வந்து ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வந்து பண்ணிடுவாங்க கண்டிப்பா. ஏன்னா வந்து நார்த் கொரியா அரசாங்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்டர்நெட் வந்து அவங்களோட மக்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாதா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து யூஸே பண்ணக்கூடாதா. ஏன்னா உலக நடப்புகளை பற்றி வந்து நாட்டு மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிற கூடாதான் ஓகேவா. இதுக்காண்டே தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. இன்டர்நெட்ன்றது நம்மளோட வாழ்வுக்கு ரொம்ப முக்கியங்க. இன்டர்நெட்னால தான் இப்போ இந்த ஒரு வீடியோவை நான் எங்கேயோ இருந்து ஷூட் பண்ணக்கூடிய வீடியோவை நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்டர்நெட் மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய நாட்டுல இருந்து வேற வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் வந்து நீங்க தொடர்பு கொள்றீங்க, பேசுறீங்க. இதுக்கு முக்கிய காரணம் இன்டர்நெட் தான். அப்படிப்பட்ட இன்டர்நெட்டே வந்து நார்த் கொரியால வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. என்னடா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நெட் இருக்குது, ஆனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்டர்நெட் வந்து கிடையாது. நார்த் கொரியா அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட அந்த ஒரு இன்டர்நெட் தான் வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியால இருக்கு. அதை தான் வந்து மக்கள் யூஸ் பண்ணணும். ஆனா அந்த ஒரு இன்டர்நெட்டை வச்சு நீங்க வந்து வெளி உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ண முடியாது. வெளி உலகத்தை பற்றி அந்த ஒரு இன்டர்நெட்ல உங்களால இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதுவுமே யூஸ் பண்ண முடியாதுங்க. நார்த் கொரியா அரசாங்கம் என்ன வந்து சொல்றாங்களோ அதை தான் நீங்க பார்க்க முடியும். நார்த் கொரியா அரசாங்கம் என்ன மக்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து நீங்க பார்க்க முடியும். இதுதான் மேட்ரு, இதுதான் கதை. சாதாரண இன்டர்நெட்டுக்கே இவ்வளவு தடைனா அப்ப இங்க போன் யூஸ் பண்றது எவ்வளவு தடையா இருக்கும். 2002ஆம் ஆண்டுல தான் போனை வந்து நார்த் கொரியாக்காரங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்துக்கோங்க, நார்த் கொரியாக்காரங்க போன் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க யூஸ் பண்றது அப்படின்னா 2002ஆம் ஆண்டு. இப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம், அந்த ஒரு நார்த் கொரியால யாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ண மாட்டாங்களா? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாதாரண இன்டர்நெட் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ஒரு சில பேர் வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா அவங்க வந்து எப்படின்னா, கவர்மெண்ட் இருக்காங்க நார்த் கொரியாவோட அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு நெருங்கினவங்களும் அதே மாதிரி உயர்ந்த சமூகத்துல இருக்கிறாங்க பாத்தீங்களா, ரொம்ப பணக்காரங்களா இருக்கிறாங்க நார்த் கொரியாலே. அவங்க வந்து இந்த ஒரு சாதாரணமான இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நார்த் கொரியா மாதிரி நாடுகளை வந்து எப்ப வேணா அமெரிக்காவோ ரஷ்யாவோ வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தூக்கலாம் வாய்ப்பு இருக்கு, அதுக்கு அடிச்சு கொள்றதுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா உலக நடப்புகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டுக்காரங்களும் பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க வந்து இன்டர்நெட் வந்து சாதாரண இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம், ஆனா வேற ஒருத்தவங்க யூஸே பண்ணக்கூடாது. இப்ப நார்த் கொரியால போன் வந்து யூஸ் பண்ணாம, ஆப்பிள் போன் யூஸ் பண்ணாம அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறு, ரொம்பவே தவறு. ஆப்பிள் சம்பந்தப்பட்ட பொருட்களையோ கூகுள் சம்பந்தப்பட்ட பொருட்களையோ நீங்க பயன்படுத்திங்கன்னா 3 தலைமுறை, ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 3 தலைமுறை வரைக்கும் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூக்கு தண்டனோட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைதான் ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்க. இது 3ல ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா நடக்கும் ஓகேவா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வட கொரியால உருவாக்கப்பட்ட போனை தான் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். வேற எந்த ஒரு கூகுள் சப்போர்ட் பண்ற போனோ இல்ல ஆப்பிள் சப்போர்ட் பண்ற போனோ வந்து நீங்க யூஸ் பண்ணவே முடியாது. நார்த் கொரியால தயாரிக்கக்கூடிய போனை மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். இதுல இன்னொரு கேள்வி வரலாம், அப்ப யாருமே இந்த ஒரு போனை நார்த் கொரியால யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறு, அதுவும் ஒரு தவறு தான். ஏன்னா வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே உயர்ந்த பதவியில, ரொம்பவே வந்து உயர்ந்த பதவியில பெரிய பணக்காரங்க இருக்காங்க நார்த் கொரியால, அவங்க வந்து ஐபோன் இல்ல கூகுள் சம்பந்தப்பட்ட போன் எது வேணா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரியே வந்து அரசாங்கம் இருக்கு பாத்தீங்களா, நார்த் கொரியாவோட அரசாங்கம், அவங்க வந்து யூஸ் பண்ண ஐபோன் இல்லத்தான் கூகுள் போன். அதே மாதிரி அரசாங்கத்துக்கு கீழே வந்து வேலை பார்க்குறாங்க, அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த நாட்டோட மக்கள் வந்து இந்த போன்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணா தூக்கு தண்டனை ஓகேவா, நான் வச்சுக்கிறேன்.
இதுதான் வீடியோ. இந்த ஒரு நியூஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்றத கீழோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆப்பில் பத்தி எவனாச்சும் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த வீடியோ போட்டு காட்டுங்க, ஓகேவா? அப்பதான் வந்து வாயில் அடிச்ச மாதிரி இருக்கு சாப்பிடும். சரி, ஓகே. பாய் பாய். ஜெய்ஹிந்த், வந்தே மதம். பாய்.